ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு நீங்கள் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா யூடியூப்போட கைட்லைன்ஸ் அண்ட் சில காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை உடனே டெலீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய சேனலை நீங்கள் பாதுகாக்கிற விதமாக அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ முழுக்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஐபிஎல் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வருஷமும் ஐபிஎல் வருது, நிறைய கண்டென்ட்டும் மேக் பண்றாங்க. யூடியூப்ல டிஃப்ரெண்டா கண்டென்ட் தேடுறாங்க. பட் நீங்க மேக் பண்ணக்கூடாத கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. லைக் நீங்க அப்படியே ஒரு பிராண்டினுடைய, அதாவது ஒரு பிரான்ச்சைஸினுடைய அஃபிஷியல் வீடியோஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்ல. ஸோ அதே சமயம் அவங்க லைவ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் டைரக்டா அந்த பிராக்டிஸ் மேட்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் லைவ்ல போடக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இப்போ இருக்க சிச்சுவேஷன் ஐபிஎல் ஓடிடி ஆப்ஸ் அப்படின்னு வரும்போது டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும், இல்லைனா ஃபியூச்சரில் வேற ஏதாவது ஒரு பிராண்ட் ஐபிஎல் ரைட்ஸை வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க ப்ரீமியமில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி இல்லீகல் வேலை நம்ம வாங்குறது ஈஸியாக ஃப்ரீயாக அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எப்போவுமே டீச் பண்ணாதீங்க. லைக் லீகலாக சொல்லுங்கள். ஆஃபர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் மூலிமா எப்படி வாங்குறது, மணியை எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறது, அண்ட் எக்ஸ்ட்ராவாக ₹1 கூட செலவழிக்காமல் கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அந்த சில யூசர்ஸ்க்கு, ஜியோ யூஸராக இருக்கட்டும், ஏர்டெல் யூஸராக இருக்கட்டும், சில இடங்களில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். அது கண்டிப்பாக அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. பட் இந்த மாதிரி இல்லீகலான வேஸில் எல்லாரும் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் திங்ஸை ஆக்சஸ் பண்ணுற விதமாக நீங்கள் டீச் பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருடைய ஏபிகே மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா அனதர் ஆப்ஸ் அதுக்குன்னே ஏபிகேஸ் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே பார்க்குறதுங்கிறது தனி விஷயம். பட் வீடியோஸாக யூடியூப்ல டீச் பண்ணுறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஸோ அது இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்துகிட்டு இருக்கு யூடியூப்ல ஸோ அதுக்காக தான் மேஜராக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணாங்க. குறிப்பிட்டு இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி வாங்குறதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். லைக் லீகலான வேலை நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். லைக் நம்ம ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. சிம் நெட்வொர்க்லாம் இப்போ தராங்க பார்த்தீங்களா, அதாவது டேட்டாவோட சேர்த்து நம்ம ஒரு பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதோட சேர்த்தாப்புல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே சமயம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிடிஹெச்எஸ்லையும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் டிடிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா ₹1000 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரும் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பாக வீடியோஸ்ல சொல்லலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே லீகலான வே. பட் நீங்க டைரக்டா ஒரு அன்னோன் ஏபிகேஸ் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸ்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும்போது அதை யூடியூப் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதற்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்மான இஷ்யூஸும் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து வீடியோஸ்ல நம்ம ஃபேஸ் காட்டி தான் பேசியிருக்கோம். எல்லாம் நம்ம ஆப் எல்லாம் நம்ம வீடியோல சொல்லல. லைக் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இல்ல அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத ஓவராலா நம்ம டீச் பண்ண தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல யூடியூப் தரப்புல ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா அபிஷியல் பிராண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஏற்படுத்த முடியும். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஐபிஎல் ரிலேட்டடா அதிகமாக கண்டென்ட் நீங்க ஸ்லைட் ஷோஸ் மாதிரி மேக் பண்றீங்களா, பிரச்சனை இல்லை. அதை ஒரு பார்ட்டா வச்சு டெக்ஸ்ட்லாம் ஷோ பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் கொடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையே இல்லை. யூடியூப்ல நீங்க ஃபேர் யூஸ் பாலிசி படி அதை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஐபிஎல் ரிலேட்டடா உள்ள ஐபிஎல் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். இது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். நீங்க அந்த பிராண்ட்ஸ்னுடைய அபிஷியல் வீடியோஸ், அபிஷியல் லைவ் ப்ராட்காஸ்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்சஸ் எல்லாமே லைவா போகக்கூடிய டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இல்லீகலான வேஸ்ல சொல்லி கொடுக்க கூடாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் தரப்புல ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை டெலிட் பண்றதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறதா தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணா. ஒரு யூடியூப் கிரியேட்டரா வீடியோஸ் மேக் பண்ணும்போது எல்லாமே லீகலா இருக்கணும். அது யூடியூப்னுடைய கைட்லைன்ஸையும் பாதிக்க கூடாது. இப்போ எடுத்துக்கிட்டா யூடியூப் பிரீமியம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணாம லீகலான வேலை எப்படி எடுக்கிறது, லீகலான வேலை நம்ம என்ன பண்றது, நம்ம மணியை எப்படி சேவ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு கைஸ். அவ்வளோ கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம். இது எல்லாமே டிசைன் இல்லைங்க, ஜஸ்ட் ஸ்வெட்டாக இருக்கு ஓவரா, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.